நிகழ்ச்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஷோல வந்து பார்த்தீங்கன்னா, பிரபல வங்கதேச நடிகையான ரியாஸ் அரவிந்த் பார்டே இவங்கள பத்தி நான் இன்னைக்கு பேச போறோம். இவங்க வந்து இந்தியாவுல சட்டவிரோதமா தங்கியிருக்கிறதாக அவங்கள இப்ப கைது செஞ்சிருக்கிறாங்க. ரியாஸ் அரவிந்த் பார்டே அவர்கள் ம மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய தானே என்ற பகுதியில வந்து சட்டவிரோதமா தங்கியிருக்கிறதாக போலீசார் வந்து அவர் கைது செஞ்சிருக்கிறாங்க. அவங்கள பரிசோதனை பண்ணி பார்க்கும்போது, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பிறப்புச் சான்றிதழ் மற்றும் அவங்களுடைய பாஸ்போர்ட் எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது, ஒவ்வொன்னும் ஒவ்வொரு இடத்த காட்டுது. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, வங்கதேசத்தில இருக்கக்கூடிய 24 பார்ட்னர்ஸ் அப்படின்னு ஒரு இடத்த காட்டுது. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அமராவதி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அல்சாப்பூர் என்ற பகுதியை காட்டுது. இதனால முன்னுக்கு பின் முரண்பாடா இந்த அட்ரஸ் இருக்கிறனால அவங்கள கைது செஞ்சு விசாரிச்சப்போ, அவங்க கிட்ட இருந்து பல திடுக்கிடும் உண்மைகள் வந்து வெளிய வந்ததாக போலீசார் தெரிவிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ரியாஸ் அரவிந்த் பட்டே அவரோட தாயார் வந்து பார்த்தீங்கன்னா, அமராவதி பகுதியில் இருக்கக்கூடிய அரவிந்த் பார்டே என்பவரை திருமணம் செஞ்சிருக்கிறாங்க. இப்போ தாயார் மற்றும் தந்தையார் வந்து பார்த்தீங்கன்னா, கர்த்தார் என்ற ஒரு இடத்துல வந்து வசித்து வரதா தெரிய வந்திருக்குது. ரியாஸ் அரவிந்த் பட்டே அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, தன்னுடைய அப்பா அவர்கள பார்க்கறதுக்காக அடிக்கடிக்கு வந்து இந்தியாவுக்கு வருவதாக தெரிய வந்திருக்கு. ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து போலியான ஆவணங்கள பயன்படுத்தி வந்திருக்கிறதாக போலீசார் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கும் இவங்களுக்கும் ஹிந்தி நடிகையான ஷில்பா ஷெட்டி அவருடைய கணவரான ராஜ் குர்தா அவருடைய தொடர்பு இருப்பதாக தெரிய வந்திருக்குது. ராஜ் குர்தா அவர்களுடைய தயாரிப்பு நிறுவனத்துல வந்து ஆ ரியாஸ் அரவிந்த் பட்டே அவர்கள் வந்து பணிபுரியறதா தெரிய வந்திருக்கு. அதே நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ராஜ் குர்தா அவர்களோடையும் ரியாஸ் அரவிந்த் அவர்களுடன் தொடர்பு ஏற்பட்டதாகவும், இந்த தொடர்பு வந்து காதலாக மாறியிருக்கிறதாக சில தகவல்கள் வந்து பரவிட்டு வந்துச்சு. இதுக்கு வந்து விளக்கம் குடுத்திருக்காரு ராஜ் குர்தா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, சட்டவிரோதமாக இந்தியாவுக்கு வரக்கூடிய ஒரு நபரோட எங்கள தொடர்பு படுத்தாதீங்க. அவங்க வந்து எங்களுடைய நிறுவனத்தில பணிபுரியவும் இல்ல. அவங்களுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜ் குர்தா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா விளக்கம் குடுத்திருக்காரு. இத பத்தின உங்களுடைய கருத்துக்கள மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாரி இந்தியாவுக்கு வந்து சட்டவிரோதமா தங்கியிருக்கக்கூடிய நடிகைகள் மற்றும் நடிகர்கள பத்தி இவங்களுக்கு எந்த விதமான தண்டனை குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்கள மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு இதே மாரி ஒரு சூப்பரான டாபிக்ல உங்கள சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் துரைசாமி. பாய்.